ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அசாம் மாநிலம் உம்ரங்சோ பகுதியில் நிலக்கரி சுரங்கம் உள்ளது. 300 அடி ஆழம் கொண்ட இந்த சுரங்கத்தில் சட்டவிரோதமாக நிலக்கரி எடுக்கப்படுகிறது. குறிப்பாக எலிவளை எனப்படும் தடை செய்யப்பட்ட முறையை பயன்படுத்தி இங்கு நிலக்கரி எடுக்கின்றனர். சுமார் 15க்கும் மேற்பட்டவர்கள் நிலக்கரி எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென சுரங்கத்தின் உள்ளே தண்ணீர் புகுந்துள்ளது. நிலக்கரி எடுக்க உள்ளே சென்றவர்கள் வெளியே தப்பி வர முடியாத அளவுக்கு பாதை முழுவதுமாக மூடியிருக்கிறது. 20க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளே சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. 300 அடி ஆழம் கொண்ட சுரங்கத்தில் 100 அடிக்கு தண்ணீர் சூழ்ந்துள்ளது. மீட்பு படையினர் மோட்டார் பம்புகளை வைத்து தண்ணீரை வெளியேற்றி வருகின்றனர். மாநில பேரிடர் மீட்புப் படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளனர். இராணுவத்தின் உதவி கேட்கப்பட்டுள்ளது என அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். எலிவளை சுரங்கம் தோண்டும் முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்ட முறையாகும். மணிப்பூர், மேகாலயா போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் இது மிக பரவலாக பயன்படுத்தப்பட்ட சுரங்க முறையாகும். இதன் மூலம் சுரங்கத்தின் மேற்பகுதிகளில் இருந்தும் 4 அடி அகலத்தில் சுமார் 100 அடி ஆழம் வரை சுரங்கம் தோண்டி நிலக்கரி வெட்டி எடுக்கப்படுகிறது. மூங்கில் ஏணி வழியாக தலையில் டார்ச் விளக்கு, கையில் சிறிய இயந்திரம் அல்லது கோடாரியுடன் உள்ளே நுழையும் தொழிலாளர்கள் நிலக்கரியை வெட்டி கூடையில் அள்ளி வருகின்றனர். இந்த சட்டவிரோத எலிவளை சுரங்கங்களால் இதுவரை ஏராளமான இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2014இல் இந்த முறை சுரங்கப் பணியை தடை செய்தது. இது அறிவியல் பூர்வமானது அல்ல என கூறியது. மேகாலயாவில் கடந்த 2018இல் சட்டவிரோதமாக எலிவளை அமைத்து சுரங்க பணியில் ஈடுபட்ட 15 பேர் உள்ளே ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். பல மாதங்களாக மீட்பு பணி நடந்தது. 2 சடலங்கள் மட்டுமே மீட்கப்பட்டன. இந்த முறையால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து மேகாலயாவில் எலிவளை சுரங்கப் பணிகள் தடை செய்யப்பட்டன. மணிப்பூரிலும் இதற்கு தடை உள்ளது.